அட்வைசபிள். சும்மா நீங்க போகாதீங்க எங்கேயுமே. தயவு செஞ்சு ஏதாவது எவிடன்ஸ் உங்களோட போனஃபைடு ஐடி கார்டு எல்லாம் வச்சுட்டு போங்க. சும்மா போனீங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே மேம் நாங்கள் 2-3 கம்பெனி போயிட்டு மேம் பெக்கட்ரான் அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்லேயே போய் கேட்டோம் மேம். அங்கே ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் இருக்கான்னு தெரியல. அதனால தான் மேம் ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்கள். நீங்களா அப்படி தனியா போய் இது பண்ணாதீங்க. பிளிப்கார்ட் நமக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் வேணாலும் போடலாம். பட் அது நான் ஏன் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணலன்னா அது பேக் பண்றது அப்புறமா ஸ்கேன் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. பட் இட் இஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இட் இஸ் ஓகே. நானா கம்பல் பண்ண மாட்டேன் யாரையும். அது பட் அதுல 13,000 to 15,000 தர்ற மாதிரி அதுல போட்டு வந்துச்சு. நான் பட் அது உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஏன்னா நான் இதனால தான் ஷேர் பண்ணல. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கான்டாக்ட் மீ, ஐ கிவ். நாளைக்கு வாங்க வந்து அது கூட நீங்க பாருங்க. பார்த்துச்சு போறதுன்னா பண்ணுங்க. உங்களுக்கு ஏர்னிங் தான். சும்மா தானே இருக்கிறோம். ஏர்ன் பண்ணா போதும். லேர்ன் பண்ணலனாலும் பரவாயில்ல. நீங்க ஃபிளிப்கார்ட் போகும்போதும் இஷ்யூஸ் சரிங்களா. ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கும். பட் லேர்னும் பண்ணணும்னா பிரேக்கிங்ஜே போங்க. நியர்பைலே இருக்கணும்னா இது மாதிரி எதுனா கூட நீங்க போய்க்கோங்க. உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ்ல யாராவது உங்களை ஹெல்ப் பண்றாங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்னா கூட தட் இஸ் ஓகே. விஸ்வநாத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு போனஃபைடு வாங்கியிருக்கா. யாரோ ஒரு அதர் டிபார்ட்மெண்ட் பையன் வாங்கிட்டு போனா. மற்றபடி யாருமே இது வரைக்கும் வரல. அதனால கைண்ட்லி கம் டுமாரோ, ஐ வில் பி தேர். ஓகே அதனால வாங்க வாங்கிட்டு போங்க சரிங்களாம்மா. ஓகே ஹலோ, வேற ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. இதுல மீட்டிங்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் மேம் மீட் பண்ணுங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும் சரியா. ஸோ அதாவது கெட் த பெனிஃபிட் சர்டிஃபிகேட்ஸ். மேம் மறுபடியும் டைரக்டா மீட் பண்ணி இன்னும் என்னென்ன பண்ணலாம், எங்க ஜாயின் பண்ணலாம், நீ எங்க இன்டர்ன்ஷிப் பண்ண போற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுத்துட்டு பேப்பர்ஸ் பர்மிஷன் வாங்குவாங்க. அதனால தயவு செஞ்சு யாராவது ஒருத்தங்க அந்த ஒரு கேங் ஆஃப் பிளே பாய்ஸ் உண்டுல்ல, ஜாயின், கணேஷ் அந்த பேட்ச் கூட தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ண. இம்ரான் கொஞ்சம் சொல்றியா இம்ரான்? ஏன்னா அவனுங்க எதுவுமே அவங்க ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்கானுங்க. ஒரு ரீஓப்பனிங் அன்னைக்கு தான் அவங்களை பார்க்க முடியும். அதனால தயவு செஞ்சு பாலாவோ இம்ரானோ யாராவது ஒருத்தவங்க அந்த கேங்கு கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க சரி. எல்லாத்தையும் இன்டிவிஜுவலாவே சொல்லுங்க. பாலா ஓகே மேம் சொல்லிடுறேன். அதே இங்க இன்னொருத்தர் ஓனண்டு இருக்காங்க மேம் 2 பேருங்க இருக்கானுங்களா? யாரெல்லாம் இருக்கா? சந்தோஷ், அபியா கேட்டது எல்லாத்தையும் கேட்டது வெளியே போயிட்டாங்க மேம். அபியா ஆமா ஆமாங்க நானும் பார்த்து போடுறா அப்பவே காணும். பிரின்சி எஸ் மேம். ஹாலிடேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ற போல இருக்கு. அப்படிலாம் இல்லை மேம். எதுவுமே ட்ரை பண்ணீங்களா? கேட்டிருக்கேன் மேம். நீங்க பக்கத்துல ஒரு கம்பெனிட்ட கேட்டிருக்கேன் மேம். மேம் மீன் சாம்பார் paid 2,500 something மேம். 1 month ஆஃப்லைன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி மேம். எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு மேம். எல்லாம் கோர்சஸ் மாதிரி ட்ரைனிங் மாதிரி தான் மேம். 2,500 மாதிரி கேட்கறாங்க 30 daysக்கு. 15 daysக்கு 1,500 something அது மாதிரி கேட்கறாங்க மேம். ஆன்லைன்ல இருக்கு ஆஃப்லைன்ல இருக்கு ரெண்டுமே. இன்டர்ன்ஷிப்னு வராதுல்ல. ஆனா இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி சர்டிபிகேட் தான் அது மாதிரி தராங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மாதிரி மேம். அஃபோர்டபிளா இருக்குதுன்னா யூ கேன் ஜாயின். நோ இஷ்யூஸ். அதே மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ் போன வாட்டி நீங்க வெறும் சிப் டிசைன் தான் பண்ணீங்க. பட் போன வாட்டி உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு